ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆலு மசாலா பூரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா 5 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக நசுக்கிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பூரி செய்யல சரியாக வரும். கட்டியாக இருந்தால் பூரி வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இதுவாக வராது தேய்க்கிறதுக்கு. அதனால் நல்லா நைஸாக நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் கல் உப்பை வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா நைஸ் உப்பை விட நான் வந்து கல் உப்பு வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நைஸாக. அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையானது 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடின்னு சொல்லுவாங்களே அது. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இது 3 போடுறது நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனா கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை போட்டோம்னா தான் பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். அப்புறம் கொஞ்சம் இது எடுத்திருக்கேன், ஜீரகம், சின்ன ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. இது வந்து நான் வந்து வீட்டிலே செஞ்சது. வெந்தயக்கீரை இருக்குல்ல, அந்த வெந்தயக்கீரை வந்து நிலக்காய்ச்சலே காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுதான் கஸ்தூரி மேத்தி. நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேருக்கு செய்கிறதுனால நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது போடுறேன், சின்ன ஜீரகம். அதை வந்து நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு நசுக்கிட்டு போட்டோம்னாக்க நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு போட்டுருங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தி அதுவையும் கொஞ்சம் நல்லா உள்ளங்கையில் வச்சு நசுக்கி விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கூட நறுக்கி போட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து ரவை சேர்க்குறேன். அதுக்கடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கிறணும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நைஸ் உப்பு போடுறதா இருந்தால் இந்த நேரத்திலே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம வந்து நசுக்கி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமே நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பிசைஞ்சோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் வரும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெயிலே தான் பிசையணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாவுக்கு. ஏன்னா எண்ணெய் நிறையா ஊற்றி பிசைஞ்சு போட்டோம்னா தான் இந்த பூரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுவே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல இந்த உப்பு தண்ணி அதை சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, பார்த்துக்கங்க. கொஞ்சமாக தெளித்தாலே போதுமானது. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டோம்னா அப்புறம் பூரி வந்து நம்மளுக்கு வந்து உப்பி வராது. இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னா. நம்ம பார்த்துக்கணும், எண்ணெய் பத்தலைன்னா திரும்ப ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். மொத்தத்தில் நான் வந்து இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மாவுக்கு. சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா பூரி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேய்க்கலாம். தேய்க்கிறதுக்கு நம்ம வந்து மாவெல்லாம் எந்த ஒரு மாவுமே மைதா மாவு, கோதுமை மாவு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் வச்சு தான் தேய்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கட்டையில் ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை வந்து உருண்டையாக எடுத்து அதை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த கஸ்தூரி மேத்தி போட்டதுனால இப்போயே நல்லா வாசம் வருது. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன்னா அது கொஞ்சம் ஒட்டு தின்னுட்டு எண்ணெய் தடவிட்டு அது நல்லா இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து அழகாக ரவுண்டாக வச்சு வெட்டி எடுக்க போகிறேன். இது வந்து ஏன்னா குழந்தைங்க வந்து ரவுண்டாக சின்னதாக இருந்ததுன்னா ஆசையாக சாப்பிடுவாங்கள்ல, அதுக்காக நான் அப்படி செய்கிறேன்.
அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம வந்து சின்ன சின்ன பூரியாக கூட நார்மலாக தேய்ச்சி போடுற மாதிரியும் போடலாம். ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட் எடுத்துகிட்டு அதில் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத வந்து அதில் அழகாக அடுக்கிக்கங்க. நான் இப்போ வந்து அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அந்த பிளாஸ்டிக் சீட்டில். அதனால் அதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அது பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு விட்டோம்னா குழந்தைங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப இதுவாக போயிடாது. இந்த மாதிரி நல்லா வேக விட்டுட்டு திருப்பி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வேக விட்டுருங்க. ரவை போட்டதுனால அது அமுங்கியும் போகாது, நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பூரியையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு குண்டு குண்டாக அழகாக இருக்குன்னு. நம்ம ரவை போட்டதுனால அமுங்காமல் அப்படியே இருக்குது. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதுக்கு வந்து நம்ம வந்து தயிர் வச்சே சாப்பிட்றலாம். நான் இன்றைக்கி வந்து தயிர் வச்சு தான் சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை, சட்னியெல்லாம் தேவையே இல்லை. இந்த தயிரை வச்சு அத்தனை நிறைய பூரி சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.